இத்தனை நாள் விஜயை பற்றி விமர்சனம் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கு. விஜய் த்ரிஷா பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்டாகி கொண்டு இருக்கு. இதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான் விஜய் ரசிகர்கள் இருக்க போகிறது. அதாவது தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் மீது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அதாவது விஜய் அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆகிவிட்டது, கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேற ஒரு உச்ச நடிகை கூட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்டைரக்டாக சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ட்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு முன்பே விஜய் அவர்களுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனது. முக்கியமாக லியோ திரைப்படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பிக் வெளியானது. 2 பேரும் நிறைய இடத்துக்கு போன மாதிரி பிக்ஸ்லாம் வெளியானது. அப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸாக தான் அங்கங்கே போயிருக்காங்க, அவங்கள தப்பாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இன்னுமே ரசிகர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. அதாவது சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்போ த்ரிஷா மீது இன்னுமே விமர்சனம் அதிகமானது. அதாவது த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் ரொம்ப அதிகமானது. இந்த ஒரு விமர்சனம் விஜய் அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கும், விஜய்க்கு வாக்கு சதவீதம் கம்மி பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஏஜிஎஸ் திருமண விழாவில், ஏஜிஎஸ் குடும்ப திருமண விழாவில் விஜயும் த்ரிஷாம் ஒரே கலர் ஆடை அணிந்து போனாங்க. அந்த ஒரு விஷயம் இன்னுமே பெருசாக ட்ரெண்ட் ஆனது. ஒருவேளை விஜயும் த்ரிஷாம் உண்மையாலுமே தொடர்பு இருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆனது. அதுக்கு அடுத்து விஜய் அவர்கள் அன்னைக்கு, அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அன்னைக்கு 108 இடம் வின் பண்ண உடனே விஜய் அவர்களை சந்திப்பதற்காக த்ரிஷா அவர்கள் விஜய் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்பயுமே இந்த ஒரு சர்ச்சை செம்மையாக ட்ரெண்ட் ஆனது. இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்கு விழா நேற்று நடந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. இந்த விழாவில் த்ரிஷா அவர்கள் பங்கேற்றாங்க. இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சில மீடியா கவர் பண்ணாத சில பக்கங்கள் இருக்குது. அதாவது த்ரிஷா அவர்கள் சோபா சந்திரசேகர், அதாவது விஜய் அவர்களோட அப்பா அம்மா 2 பேருமே வரவேற்றிருக்காங்க. த்ரிஷா விஜய் அவர்களோட அம்மாவை ஆக் பண்ணி வரவேற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்தது. அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு ஸ்பீச், ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாங்க. இதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க. திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொன்னாங்க, நிறைய அவமானங்கள் பழிகள் என் மேலே போட்டாங்க. ஸோ என் கூட இருந்தவங்களுக்கும் அந்த ஒரு அவமானங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ எல்லோரும் நினச்சது அவங்க ரசிகர்களை சொன்னாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் த்ரிஷா இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ கேமரா த்ரிஷாவை நோக்கி போயிருக்கு. த்ரிஷா கண் கலங்கி அழுந்திருக்காங்க. அதாவது என் கூட இருந்தவங்களுக்கும் பழி அவமானங்கள், நிறைய சகிச்சு கொள்ள முடியாத அவமானங்கள் நிறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த்ரிஷா ரொம்ப கண்களிக்க அழுந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே ரசிகர்களுக்கு திருப்தி விட்டது. ஒரு வேளை உண்மையாலுமே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் சோஷியல் மீடியா தான் தப்பாக இவங்களை போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. மீடியா தான் இவங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ தப்பாக போர்ட்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு த்ரிஷாவும் நோகடிச்சிருக்காங்க, விஜயும் நோகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாகிவிட்டது. சோஷியல் மீடியாவிலும் இந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் என்னையும் நோகடிக்கிறேன், என் கூட இருந்தவங்க நோகடிச்சிருக்காங்க, ஆனாலும் என் கூட சப்போர்ட் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது த்ரிஷா கண்கலங்க வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? த்ரிஷா அவர்கள் கண் கலங்கியது பின்னாடி இந்த ஒரு விஷயம் தான் இருக்குமா, இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.